கிறிஸ்து இயேசுவில் என் பிரியமானவர்களே, அருள் பணியாளர்களுக்கு, குருக்களுக்கு நல்ல உணவு அளித்து உபசரிக்கின்ற எத்தனையோ குடும்பங்களை நான் கண்டிருக்கிறேன். எவ்வளவு பாசத்தோடும் அக்கறையோடும் அவர்கள் விருந்து பரிமாறுகிறார்கள். நம் ஆண்டவர் இயேசுவும் அப்படி எத்தனையோ குடும்பங்களிலிருந்து உபசரிப்பை பெற்றார் என்பதில் சந்தேகமே இல்லை. லூக்கா 8 நாம் வாசிக்கிறோம், இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 8:3 பல பெண்களை பற்றி குறிப்பிட்டுவிட்டு, இப்பெண்கள் எல்லாம் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இப்படி ஆண்டவருக்கு பணிவிடை புரிந்தவர்களில் முக்கியமானவர்கள் மார்த்தா, மரியா என்ற சகோதரிகள். அவர்களின் ஊர் பெத்தானியா என்று யோவான் நற்செய்தியிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அவர்களுக்கு ஒரு சகோதரனும் இருந்தான். அவன் பெயர் லாசர். இந்த முறை ஆண்டவர் அவர்கள் வீட்டுக்கு சென்றபோது நடந்தது என்ன? மார்த்தா ஆண்டவரை வரவேற்றார். ஒருவேளை அவர்தான் மூத்த சகோதரியாக இருந்திருக்க வேண்டும். 2 பேருமே 2 வித்தியாசமான விதங்களில் ஆண்டவருக்கு தங்கள் அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடப்பது என்ன? மார்த்தா அவசரப்படுகின்றார். தன் சகோதரியிடம் குற்றம் கண்டுபிடிக்கிறார். சகோதரியிடம் மட்டுமல்ல, அந்த சகோதரியை அனுமதித்த, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அனுமதித்த ஆண்டவரிடமும் குற்றம் கண்டுபிடிக்கிறார். ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கே கட்டளை கொடுக்கிறார், எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இங்கே ஆண்டவரை கீழ்ப்படியும்படி சொல்லுகின்ற மார்த்தாவை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவருடைய பதில் நம்மை சிந்திக்க வைக்கின்றது. மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது. மரியா இந்த நேரத்தில் செய்வது நல்லதுதான். உனக்கு உதவி புரியும்படி இப்போது நான் அவரிடம் சொல்ல மாட்டேன். அவர் என்னுடைய வார்த்தையை கேட்பதும் தியானிப்பதும் அவசியமாகிறது. இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். முதலில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வது, பிறகு சென்று வாழ்வது, இரண்டுமே முக்கியம்தான். ஆனால் வார்த்தையை கேட்கின்ற மரியாவை தடை செய்யும்படி எனக்கு சொல்லாதே என்னும் விதத்தில் ஆண்டவர் மார்த்தாவை கண்டிக்கிறார். பிரியமானவர்களே, இறை வார்த்தை என்றி, இறை வேண்டல் என்றி பரபரப்பாகி நாம் செய்கின்ற பணிகள் எல்லாம் பல நேரங்களிலே குழப்பத்தில் தான் முடிகின்றன. கவலைப்பட்டு கலங்குகிறோம் பல பணிகளை பற்றி. நல்ல பங்கு எது என்று நாம் புரிந்து கொள்ள மறுக்கிறோம். அடுத்தவர்களிடம் குற்றம் காண்கிறோம், ஆண்டவரிடமே குற்றம் காண்கிறோம், ஆண்டவருக்கே ஆணையிடுகின்றோம். பணிபுரிய வேண்டியது முக்கியம்தான். அந்த பணி அன்பினால், தாட்சியினால் உந்தப்பட்டு செய்கின்ற பணியாக இருந்தால்தான் அது ஆண்டவருக்கு ஏற்புடையதாகும். எந்த பணியும் புரியாமல் சோம்பி திரிய ஆண்டவர் அழைக்கவில்லை. பணி புரியும் முன் அவருடைய வார்த்தையை ஆழ்ந்து தியானித்து இறைவேண்டல் செய்து பணிபுரியத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒரு விதத்தில் நம்முடைய ஜெப நேரம், தியான நேரம், இறை வார்த்தையை வாசிக்கும் நேரம், கேட்கும் நேரம், தியானிக்கும் நேரம், இந்த நேரம் எல்லாம் கருவுறுதலுக்கு ஒப்பிடப்படலாம். நாம் ஆற்றுகின்ற பணி குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒப்பிடப்படலாம். கருவுறாமல் குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆண்டவர் அதற்காகத்தான் சொல்லுகிறார், தேவையானது, மிக முக்கியமானது ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பது. பிறகுதான் பணிவிடை எல்லாம். திருத்தூதர் பணி 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோமே,
பந்தியில் பணிவிடை புரிவதற்காக இறை வார்த்தையை அலட்சியம் செய்வது முறை அன்று. இறை வேண்டலை, இறை வார்த்தை அறிவிப்பதை அலட்சியம் செய்வது முறையன்று என்று அதையேதான் இங்கேயும் ஆண்டவர் எடுத்துரைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் தன்னுடைய அழைப்பை பற்றி அழகாக எடுத்துச் சொல்லுகிறார். தாம் கடவுளின் திருச்சபையை கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றதை பற்றியும், எவ்வாறு யூத நெறியில் சிறந்து விளங்கினார், மூதாதையரின் மரபுகளில் ஆர்வமிக்கவராயிருந்தார் என்பதை பற்றியும் குறிப்பிட்டுவிட்டு, எப்படி இறைவனின் இரக்கத்தால் அவர் தேர்ந்து கொள்ளப்பட்டார் என்றும் குறிப்பிடுகிறார். முக்கியமாக, தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள். தம்மை கடவுள் தாயின் வயிற்றிலேயே ஒதுக்கி வைத்து தேர்ந்து கொண்டார். தமது அருளால் என்னை அழைத்தார், தகுதியற்ற என்னை அழைத்தார் என்பதை மிக அழகாக சொல்லுகிறார். எதற்காக அழைத்தார்? தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவர்க்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவர்க்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். இந்த மொழிபெயர்ப்பை பற்றி நாம் பார்க்கும்போது, அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார் என்பதை விட, கிரேக்க மொழியின்படி அவரை என்னில் வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார் என்பதுதான் மிகவும் நெருக்கமான மொழிபெயர்ப்பாக இருக்கும் என நினைக்கிறேன். எனக்கு வெளிப்படுத்த மட்டுமல்ல, என்னில் அவரை வெளிப்படுத்த என்னை தேர்ந்து கொண்டார். இதுதான் உள்ளார்ந்த அழைத்தல். இறை வார்த்தை ஒவ்வொரு மனிதரிலும் வெளிப்பட வேண்டும். ஒரு விதத்தில் மரியா அத்தகைய ஒரு அழைப்பை தான் பெற்றிருக்கிறார். இறை வார்த்தையை கேட்க, தியானிக்க, அதன் வழி வாழ சிறப்பான விதத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறார். எடுத்த எடுப்பிலேயே பவுல் நற்செய்தியை அறிவிக்க தொடங்கவில்லை. பாருங்கள், எப்படி தனிப்பட்ட விதத்தில் தயாரிக்க, இறைவனோடு ஒன்றித்திருக்க, நேரம் செலவழிக்க அவர் துணிந்து அரேபியாவுக்கு சென்றார். ஜெபத்திலே தவத்திலே நேரம் செலவழித்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு வந்தார். 15 நாள் அவரோடு தங்கியிருந்தார். பாருங்கள், ஒரு நீண்ட தயாரிப்பு. உயிர்த்த ஆண்டவரை எதிர்கொண்டதோடு அவரை எடுத்துரைக்க அவர் செய்த தயாரிப்பை பாருங்கள். ஒரு விதத்தில் இத்தகைய தயாரிப்பை தான் இன்றைய நற்செய்தி பகுதியிலே மரியாவும் மேற்கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இத்தகைய உள்ளார்ந்த தயாரிப்புத்தான் பிறகு பவுலை இவ்வாறு சொல்ல வைக்கின்றது. இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். பிரியமானவர்களே, நற்செய்தி அறிவிப்பது என்பது உண்மையாகவே ஆண்டவர் இயேசுவை அறிவிப்பது. இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டியது செயல்திறனோடு பணியாற்றி அறிவிக்கப்படுவதை விட நம்முடைய உள்ளார்ந்த வாழ்வால் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தானோ பிற இனத்தவர்க்கு நான் அறிவிக்குமாறு அவரை என்னில் வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார் என்கின்றார் பவுல். நம் ஆண்டவரிடம் கேட்போம், செயல்களால் மட்டும் வெளிப்படுத்தாமல் ஆழ்ந்த தியான வாழ்வால், தங்களுடைய எடுத்துக்காட்டான நடத்தையால் ஆண்டவரை அறிவிக்கின்ற பணியாளர்கள் உருவாக வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆமென்.